नारायणं नमस्कृत्यं नरं चैव नरोत्तमं देवीं सरस्वतीं व्यासं ततो जयमुदीरयेत् नष्टप्रायेषु अभद्रेषु नित्यं भागवतसेवया भगवति उत्तमश्लोके भक्तिर्भवति नैष्टकी मुखं करोति वाचालं पुङ्गुं लङ्घाय देगरं यत्कृपातमहं वन्दे गुरुं दीनतारिणं परमानन्दं माधवं श्रीचैतन्यईश्वरम् ॐ नमो भगवते वासुदेवाय ॐ नमो भगवते वासुदेवाय ॐ नमो भगवते वासुदेवाय। जय जय भागवता देवा जय जय भागवता जय जय राधा कृष्ण स्वरूपा जय जय भागवता देवा जय जय भागवता गोविंद जय जय गोपाल जय जय राधा रमण हरि गोविंद जय जय गोविंद जय जय गोपाल जय जय राधा रमण हरि गोविंद जय जय राधा रमण हरि गोविंद जय जय। हरे कृष्णा। हिज डिवाइन ग्रेस भक्ति वेदांत स्वामी श्रील प्रभुपादिकी जय। இன்னைக்கு மூன்றாவது காண்டம் 13வது அத்தியாயம் பதம் 13. கரெக்ட்டுங்களா மாதாஜி? கரெக்ட்டுங்க மாதாஜி. தேங்க்யூ மாதாஜி. ஏசாம் ந துஷ்டோ பகவான் யஜ்ஞலிங்கோ ஜனார்தனः தேசாம் ஸ்ரமோஹி அபார்த்தாய யத்தாத்ம நாத்ருத ஸ்வயம். ஹரேக்ஷா மாதாஜி, நான் படிக்கிறேங்க. படிங்க மாதாஜி. ஹரேக்ஷா. மொழிபெயர்ப்பு. முழுமுதற் கடவுளான ஜனார்த்தனனே பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் வேள்விகளின் அனைத்து பலன்களையும் ஏற்றுக்கொள்ளும் வடிவமாக திகழ்கிறார். அவர் திருப்தி உறவில்லை என்றால் முன்னேறுவதற்கான அனைத்து முயற்சிகளும் வீணேயாகும். அவரே இறுதி ஆத்மாவாக இருப்பவர். அவரை திருப்திப்படுத்தாதவன் அவனது சொந்த நலன்களையே புறக்கணிக்கின்றான். பொருளை பிரபஞ்ச நடவடிக்கைகளின் தலைமையராக நியமிக்கப்பட்டவர் பிரம்மா ஆவர். பௌதிக தோற்றத்தின் செயல்களை கவனிக்க அவர் மனு போன்ற பலரை நியமிக்கிறார். ஆயினும் இக்காட்சி முழுவதும் முழுமுதற் கடவுளின் திருப்திக்காகவே நடத்தப்படுகிறது. பகவானை எவ்வாறு திருப்திப்படுத்துவது என்பதை பிரம்மதேவர் நன்கறிவார். அதுபோல் அவரது வழியில் செயல்படும் அவரை போன்றவர்களும் பகவானை எவ்வாறு திருப்திப்படுத்துவது என்பதை நன்கறிவர். அதுபோல் பகவானும் கேட்டல் ஓதுதல் என்னும் 9 முறைகளை கொண்ட பக்தி தொண்டினால் திருப்திப்படுத்தப்படுகிறார். குறிப்பிடப்பட்ட பக்தி தொண்டை நிறைவேற்றுவது ஒருவனது சுய நன்மைக்கே ஆகும். இதனை யாரேனும் ஒருவன் நிராகரித்தான் என்றால் அவன் தனது சொந்த நலனையே புறக்கணிக்கிறான் என்று பொருள். ஒவ்வொருவனும் தனது புலன்களை திருப்திப்படுத்த வேண்டும் என்றே விரும்புகிறான். ஆனால் புலன்களுக்கு மேல் மனமும், மனதிற்கு மேல் புத்தியும், புத்திக்கு மேல் தனிப்பட்ட ஆத்மாவும், தனிப்பட்ட ஆத்மாவிற்கு மேல் பரமாத்மாவும் இருக்கிறது. பரமாத்மாவுக்கு மேல் விஷ்ணு தத்துவமான முழுமுதற் கடவுள் இருக்கிறார். ஆதி பகவனும் காரணங்கள் அனைத்திற்கும் மூல காரணமாகவும் விளங்குபவர் ஸ்ரீ கிருஷ்ணரே ஆவார். நிறைவான தொண்டு என்பது ஜனார்த்தனன் என்றறியப்படும் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரின் உன்னத புலன்களை திருப்திப்படுத்துவதில் ஈடுபடுவதே ஆகும். ஹரே கிருஷ்ணா மாதாஜி. நன்றி மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. நன்றி மாதாஜி. ஓகே. இப்போ பகவானின் புலன்களை ரிஷிகேன சேவனம் பக்தி ருச்சியதே. ஏன்னா நாமெல்லாம் பகவானோட உடல் துணுக்கு, நம்மெல்லாம் பகவானோட பார்ட் அண்ட் பார்சல். பகவானுடைய உடல் துணுக்கு அப்படிங்கிறதுனால உடலை திருப்திப்படுத்துவதுதான் கை கால் போன்ற உறுப்புகளோட முக்கியமான பணி. அதனால நம்ம பகவானுக்கு ஒத்துழைச்சால் மட்டுமே நம்மளால சந்தோஷமா இருக்க முடியும். இப்ப கையோ காலோ நான் ஏன் இந்த உடலுக்கு சேவை செய்யணும் அப்படின்னு கை சும்மா இருக்குது இல்ல துண்டிச்சு விழுகுது அப்படின்னா கைக்கு தான் நஷ்டம், உடம்புக்கு நஷ்டம் கிடையாது. அப்ப கால் உனக்கே நான் நடக்கணும் அப்படின்னு சொல்லி காய் நடக்காம விட்டுருச்சு அப்படின்னா காலுக்கு தான் நஷ்டம். சோ உடலுக்கு எப்படி ஒவ்வொரு அங்கங்களும் சேவை செய்கின்றதோ அது போல பகவானுடைய அங்கங்களான நாம் பகவான் என்ற உடம்புக்கு நாம் சேவை செய்ய வேண்டும். பகவானை திருப்திப்படுத்துவதே நம் வாழ்வின் நோக்கமாக இருக்க வேண்டும். இதுதான் நம்மளுக்கு வேத ஞானம். அப்ப அந்த அஞ்ஞானம் அப்படிங்கிறது என்னுடைய புலன்களை நான் திருப்திப்படுத்துகிறேன், பகவானை விடுத்து
என்னுடைய புலன்களை திருப்திப்படுத்துறேன்னு சொல்றப்போ நாம ரொம்ப கஷ்டப்பட்டே ஆகணும். எப்படி ஒரு தீ கங்கானது தீ பிளம்பில் இருந்து பெரிய ஒரு தீ பிளம்பு இருக்கு, அதுல இருந்து ஒரு கங்கு தெரிச்சு விழுகுது, அது என்ன ஆகும்? அதுக்கு பவர் கிடைக்காது. அப்ப அது தானா அணைஞ்சிரும். அணைஞ்சு சாம்பல் ஆகி வீணாகி போயிரும். ஆனா அது தீ பங்கோட இணைந்து இருக்கும்போது பிரகாசமா எரியும். அதுல இருந்து நல்ல வெளிச்சம் கிடைக்கும். அப்ப பகவானை திருப்திப்படுத்துவதுதான் நம் வாழ்வின் நோக்கமாக இருக்க வேண்டும். அதுதான் மீண்டும் நம்மளுடைய அந்த உறவை மேம்படுத்தி பகவானுடன் நம்மை இணைக்கக்கூடிய செயலாகும் அந்த பக்தி தொண்டு. அதனால 9 விதமான பக்தி தொண்டு நம்மளுக்கு சொல்லப்பட்டிருக்கு. ஸ்ரவணம், கீர்த்தனம், ஸ்மரணம், பாத சேவனம், அர்ச்சனம், வந்தனம், தாசியம், சக்கியம், ஆத்ம நிவேதனம். இதில் ஏதாவது ஒன்று அல்லது முதல் 3 முக்கியமானது இந்த கலியுகத்துல. கேட்பது பகவானை, அதுதான் முதல்ல சொல்றாங்க. ஏன்னா கேட்பதிலிருந்து தொடங்கிதான் மத்தது எல்லாமே நடக்கும். பகவானை பற்றி கேட்கறதுல எல்லாருக்குமே அந்த ருச்சி வளர்த்துக்கணும். பௌதிகமான பொருட்களை கேட்கறதுல வெறுப்பு தானாக அது வந்துடும். சோ பௌதிகத்திலிருந்து விடுபடுறதுக்கு அதுதான் உதவும். ஏன்னா கேட்பதன் மூலமா தான் நம்ம ஆசையை வளர்த்துக்கிட்டு பின்னர் அதை வந்து காமம் வந்து நிறைவேறாத போது கோபம் வந்து புத்திய மயக்கி புத்தி நாசோத் பிரணஷதி, இப்படி அடுக்கடுக்கான விளைவுகளை ஏற்படுத்தும். காமம் குரோதமா மாறும், குரோதம் புத்தி நாசமா மாறும், மயக்கம் வரும், நினைவு இழப்பு வரும். குரோதோத் பவதி சம்மோகா, சம்மோகாத் ஸ்மிருதி விப்ரமஹா, ஸ்மிருதி பிரம்சாத் புத்தி நாசாத் பிரணஷதி, இப்படி அடுக்கடுக்கான விளைவுகள் வரும். அப்ப பகவான் எல்லா காரணங்களுக்கும் மூலமாக விளங்குபவர் கிருஷ்ணரை, சர்வ காரணம். இப்ப நிறைவான தொண்டு என்பது ஜனார்தனன் என்றறியப்படும் பகவான் கிருஷ்ணரின் உன்னத புலன்களை திருப்திப்படுத்தல ஈடுபடுறதா. அப்ப தேவர்கள் வந்து பகவானுக்காக சேவை செய்வதில் ஈடுபட்டிருக்காங்க. ஏன்னா அவங்க தூய பக்தர்கள் கிடையாது, இருந்தாலும் அவங்க நம்மளை விட மேலான பக்தர்களா இருந்தங்காட்டிக்குதான், சத்துவகுணத்தில் காட்டிக்குதான் அவங்க தேவர் பதவியை அடைந்து பகவானுக்கு தொண்டு செயல்ல ஈடுபட்டிருக்காங்க. அப்ப பிரம்மதேவர் தேவர்களுக்கெல்லாம் தேவர், அவருக்கும் மேல சிவன், அப்புறம் விஷ்ணு. அப்போ இங்க பிரம்மா போன்ற தேவர்கள் பகவானை திருப்திப்படுத்துவதில் ஈடுபட்டிருக்காங்க. பகவானின் கட்டளை ஏற்று அதுபடி அவங்க செயல்படுகிறார்கள். அடுத்தது 14வது ஸ்லோகம். மனுர் உவாச்ச ஆதேச அகம் பகவதோ வர்த்தேயாமீவ சூதன ஸ்தானம் துவஹானுஜானி பிரஜானா மம பிரபோ மம ச பிரபோ. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. நான் படிக்கிறேன் மாதாஜி. படிங்க. ஸ்ரீ மனு கூறினார், ஓ அனைத்து ஆற்றல்களும் மிக்கவரே, பாவங்களை மாய்ப்பவரே, உமது கட்டளைகளுக்கு நான் கீழ்ப்படுகிறேன். அருள் கூர்ந்து எனக்குரிய இருப்பிடத்தை எனக்கு பிறக்க போகும் உயிர்களை பற்றி அறிவிப்பேராக. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. நன்றி மாதாஜி. நன்றி மாதாஜி. அப்ப மனு வந்து இங்க பிரம்மதேவரிடம் தன் தந்தையிடம் கேட்கிறாரு, எனக்கு கொஞ்சம் சொல்லுங்க எல்லாம் பிறக்க போகும் உயிர்களை பற்றி எல்லாம் அப்படின்னு. பதம் 15. யக்கோஹ சர்வபூதானாம் மஹீமக்னா மகாம்பஷி அஸ்ய உத்தரணே யத்னோ தேவதேவ்யா விதீயதாம். அவங்களே இன்னும் 2-3 ஸ்லோகம் படிக்கட்டும், அது கொஞ்சமா இருக்கு. ஓ தேவர்களின் தலைவனே, மகா நீரினில் மூழ்கி இருக்கும் பூமியினை வெளிக்கொணர்வதற்கு அருள் கூர்ந்து முயற்சிப்பீராக. ஏனெனில் உயிர்களுக்கு அனைத்திற்கும் அதுவே இருப்பிடமாகும். இது உமது முயற்சியினாலும் பகவானின் கருணையினாலுமே நடைபெறக்கூடியதாகும். பொருளுரை. மகாநீர் என்று இங்கே குறிப்பிடப்பட்டிருப்பது கர்ப்போதிக கடலே குறிப்பிடுகிறது. இது பிரபஞ்சத்தின் அரை பகுதியினை நிரப்புகிறது. ஹரே கிருஷ்ண மாதாஜி. நன்றி மாதாஜி. நன்றி மாதாஜி. இப்போ கர்ப்போதக கடல்ல தான் இப்ப பூமி மூழ்கி இருக்குது, தயவு செஞ்சு அதை எடுத்துத்தாங்க அப்படின்னு வேண்டுகிறார் மனு. அப்போ பிரம்மாட்டு தான் முதல்ல பிரார்த்தனை வைக்கிறாங்க தேவர்கள். அதுக்கப்புறம் தான் பிரம்மா போய் பகவானை எல்லாரும் சேர்ந்து மீட் பண்றாங்க. அப்போ நேரடியாக பகவானை அணுகும் ஆற்றல் தேவர்களுக்கு கூட கிடையாது. அப்ப நாமெல்லாம் ஏமாத்துறோம். அடுத்த ஸ்லோகம் 16. மைத்ரேய உவாச்ச பரமேஷ்டித்வ அபாம் பத்யே ததா சன்னாம் அவேஷ்யகாம் கதம் ஏனாம் சமுன்னேஷ்ய இதி தத்யௌ தியா சிரம்.
மொழிபெயர்ப்பு ஸ்ரீ மைத்ரேயர் கூறினார். பூமி நீருக்கடியில் இருப்பதைக் கண்ட பிரம்மதேவர் அதனை எவ்வாறு வெளியே எடுக்கலாம் என்று நீண்ட நேரம் சிந்தித்தார். பொருளுரை ஜீவ கோசாமி இங்கே விவரிக்கப்படும் சம்பவங்கள் வெவ்வேறு கல்பங்களை சேர்ந்தவை என்று குறிப்பிடுகிறார். இப்பொழுது குறிப்பிடப்படும் சம்பவம் ஸ்வேத வராக கல்பத்தை சேர்ந்ததாகும். சாசூஷ கல்பத்தை பற்றியும் இவ்வத்தியாயம் விவரிக்கிறது. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. நன்றி மாதாஜி. நன்றி மாதாஜி. அப்போ இங்க வந்து பிரம்மதேவர் பூமிக்கடியில் இருக்கிறத அந்த பூமியை எப்படி அந்த கடலுக்கடியில் இருக்கிற பூமியை எப்படி எடுக்கிறதுன்னு யோசிக்கிறார். அப்ப இது வெவ்வேறு கல்பங்கள்ல நடைபெற்ற சம்பவங்கள் அப்படின்னு விஸ்வநாத சக்கரவர்த்தி தாக்கூரர் இங்க குறிப்பிடுறார். ஹரே கிருஷ்ணா. அடுத்தது ஸ்லோகம் 17. ஸ்ருஜ்ஜதோ மே சதிர்வார்பி प्लाव्यमान रसां गता अदात्र किम् अनुष्ठेयम् अस्माभिः सर्गयोजितैः यस्याहं हृदयात् आशं सईशो विदातु मे. படிங்க மாதாஜி. கீதா மாதாஜி. படிக்கிற மாதாஜி. பகவான் மரகர் ஓம் நம பகவதே வாசுதேவ. மாதாஜி உங்க லைன் கொஞ்சம் சரியில்லை. ஓம் நம லட்சுமி மாதாஜி நீங்க படிங்க. ஸ்ரீலட்சுமி மாதாஜி கொஞ்சம் விட்டு விட்டு மருது மாதாஜி. ஸ்ரீலட்சுமி மாதாஜி படிங்க. மாதாஜி எதிர மாதாஜி நான் இப்பதான் உள்ள வந்த மாதாஜி. பதம் 17 மாதாஜி. 13ல 17. பதம் 1 minute. மொழிபெயர்ப்பு. பிரம்மதேவர் நினைத்தார், படைப்பு தொழிலில் நான் ஈடுபட்டிருந்த பொழுது பூமியானது பிரளய வெள்ளத்தில் அடித்துச் செல்லப்பட்டு கடலின் அடியில் சென்று விட்டது. படைப்பு தொழிலில் ஈடுபட்டிருக்கும் நம் போன்றோர் செய்யக்கூடியது என்ன? பகவானே இதற்கு வழிகாட்டுதல் சிறந்ததாகும். அவருக்கு தெரிவிப்போம் என்று எண்ணினார். பொருளுரை. பகவானின் நம்பிக்கைக்குரிய தொண்டர்களாகிய பக்தர்கள் தங்களுக்குரிய கடமைகளை நிறைவேற்றுவதில் சில நேரம் குழப்பமடைவார்களே தவிர அவர்கள் ஒருபோதும் சலிப்படைவதில்லை. அவர்கள் பகவானிடம் முழு நம்பிக்கையுடையவர்கள். பகவானும் தனது பக்தன் அவனது கடமையில் வளர்ச்சி பெற வேண்டிய மென்மையான பாதையினை அமைத்துக் கொடுக்கிறார். ஹரே கிருஷ்ணா. தேங்க்யூ மது. ஹரே கிருஷ்ணா. தேங்க்யூ மாதாஜி. அப்ப இந்த பௌதிக உலகம் என்பது துன்ப அலைகள் எப்பவுமே அடிச்சுட்டே இருக்கும், ஓயாமல். ஒரு அலை வந்ததுன்னா அடுத்த அலை மறுபடியும் வந்து அடிக்கும், அடுத்த அலை தொடர்ந்து அடுத்த அலை. அப்படி துன்பங்கள் தொடர்ந்து வந்த போதிலும் ஒரு பக்தன் துயர் உறுவதில்லை. அவன் வந்து சலிப்படைகிறது கிடையாது. ஏன்னா அவன் பகவானுக்கு பக்தி தொண்டு செய்யும் போது அவன் மனதானது பகவான் சிந்தனையிலேயே ஈடுபட்டிருக்கிறது. அதனால அவனுக்கு பௌதிக சிந்தனை இல்லை. அதனால பௌதிக துன்பங்கள் அவனை பாதிப்பது உள்ளூர அவனை பாதிப்பது கிடையாது. அது வெளிப்பக்கமா வந்துட்டு வெளிப்பக்கமாவே போயிடும். அப்ப நம்ம மனம் புத்தி அதுல எல்லாம் ஈடுபடுறது இல்லை. அப்போ அவன் பகவானுக்கு எப்படி தொண்டு செய்யலாம் அப்படிங்கிற யோசனையிலேயே எப்பவும் ஈடுபட்டிருப்பான். பக்தி தொண்டு சிறிதும் சஞ்சலம் அடையாது, சலனம் அடையாது. அவனது கடமையில் வளர்ச்சி பெற பகவானும் அவனுக்கு வந்து பாதை அமைச்சு கொடுத்துட்டே இருப்பார். ஏன்னா பகவானை விட்டு எப்பவுமே தூய பக்தன் நீங்குவது இல்லை, தூய பக்தனை விட்டு பகவான் நீங்குவது கிடையாது. இதுதான் அங்க கோஆர்டினேஷன். அப்போ ஒருவருக்கு ஒருவர் வந்து எப்பவும் பிரியறதே கிடையாது மனதால. அப்போ பகவான் எங்கேயோ இருக்கிறார், நாம இங்க வந்து அவரை விடுத்து செயல்படுறோம் அப்படிங்கிற எண்ணம் அவனுக்கும் கிடையாது. பகவான் என்னுடன் இருக்கிறார், எப்போ நிரந்தரமா எங்கிட்ட இருக்கிறார். அவர் கேட்டுதான் நான் செய்யணும். எப்படி ஒரு முதலாளி கிட்ட ஒரு சேவகன் சேவை செய்யறான், அப்போ முதலாளி வந்து அந்த சேவகனுக்கு எல்லாமே வாங்கி கொடுத்துறாரு. பருப்பு, ரசம், புள்ளி, அவனுக்கு கட்டில், மெத்தை, ஃபேனு, ஏசி என்ன வேணுமோ வாங்கி கொடுக்குறாரு. அப்ப அவனுக்கு தேவை என்பதே கிடையாது. முதலாளி வந்து A to Z எல்லாம் கவனிச்சுக்கிறார். அப்ப அவர் சொல்றாரு, இதோ பாரு, இந்த பயிர் வந்து நீ முதல்ல தண்ணி கட்டணும், அப்புறம் அதுக்கு மேல உரம் போடணும், அப்படி செய்யணும், இப்படி செய்யணும். அவர் தப்பா சொன்னா கூட அவன் வந்து சரி சரி சரின்னு சொல்லிட்டே இருக்கான். நான் சொல்றதுக்கு எல்லாம் நீ சரி சரின்னு சொல்றியே, உனக்கு நீ என்ன முட்டாளான்னு கேட்கும்போது, என்னுடைய தேவைகள் அனைத்தையும் நீங்க சரி செய்யறீங்க, நான் வந்து உங்களை எதிர்த்து பேச வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா நீங்க வந்து எல்லாம் தெரிந்தவர். என்னை சோதிக்கிறதுக்காக நீங்க சில சமயம் இப்படி பண்ணலாம், ஆனா நீங்க வந்து எனக்கு அனுகூலமானவர், அதனால நான் உங்களுக்கு அனுகூலமா இருக்கேன் அப்படின்னு ஒருவருக்கு ஒருவர் அந்த சிந்தனைகள் வந்து தெளிவா இருக்கும்.
சோ அவங்க எப்பவுமே வந்து எதிர்மாறான சிந்தனைகள் கிடையவே கிடையாது. பக்தனுக்கும் சரி, பகவான் சில சமயம் சோதிப்பதற்காக செஞ்சாலும் அவன் அதையும் புரிஞ்சு அதையும் அந்த சோதனைகளையும் தாண்டி வெற்றி பெறுகிறான். இப்ப நாமும் அது மாதிரிதான். சோதனைகளே வந்தாலும் அதை வென்று பக்தி தொண்டுல முழுமையா ஈடுபட்டிருக்கணும் அப்படிங்கிறது பிரம்மதேவருடைய செயல்ல இருந்து நம்மளுக்கு தெரியுது. ஏன்னா இந்த பௌதிக உலகம் அப்படிப்பட்டதுதான். அலைகள் போல எப்பவுமே நம்மளுக்கு சோதனைகள் மற்றும் துன்பங்கள் வந்துட்டே இருக்கும். ஆனா அதை நினைச்சு புலம்பிட்டு இருக்காம, துயருறாம நாம பக்தி தொண்டுல எப்பவுமே நம் மனம் ஈடுபட்டு கொண்டே இருக்க வேண்டும். பதம் 18. இதி அபித்யாயதோ நாஷா விவராத் சானக வராகதோகோ நிரகாத் அங்குஷ்ட பரிமாணக. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. ஓ பாவமற்ற விதுரனே, பிரம்மதேவர் இவ்வாறு சிந்தித்துக் கொண்டிருக்கும் பொழுது திடீரென்று அவரது நாசி துவாரத்திலிருந்து ஒரு சிறிய பன்றி வடிவம் வெளியே வந்தது. அப்பன்றியின் பரிமாணம் ஒரு கட்டை விரலின் மேற்பகுதியினை காட்டிலும் மிகச் சிறியதாகும். இப்பதான் நாம வந்து வராக அவதாரம், வராக ஜெயந்தி கொண்டாடினோம். நம்ம உடனே அவரை பத்தி படிக்கிற பாக்கியம் கிடைச்சிருக்கு பாருங்க. அப்ப பிரம்மதேவரோட நாசி துவாரம் மூக்கிலிருந்து ஒரு கட்டை விரல் மேற்பகுதி மாதிரி ஒரு சின்னதா ஒரு சிறிய தோற்றம் வராகர் வர்றாரு. இப்ப நாளை என்பது நரசிம்மருக்கு கிடையாது. ஏன்னா ஆனா வராகருக்கு அடுத்த நிமிடம் கிடையாது. இப்போ நரசிம்மர் வந்து உடனே தோன்றுகிறார், வராகரும் அதே மாதிரி தோன்றுகிறார். ஏன்னா அவங்க குழந்தையில பிறந்து லீலைகள் செஞ்சு அப்புறம் பக்தரை காப்பாற்றுறது வேற. சில அவதாரங்கள் உடனே அந்த தோற்றத்துக்கு வந்துடுறாங்க. ஏன்னா இந்த சின்ன ஒரு நாசி துவாரத்துல இருந்து ஒரு சின்ன எறும்பு வடிவுல வர்றவர் எப்படி பெருசாகிறார் உடனேன்னு பாருங்க. ஸ்லோகம் 19. தஸ்யாபி பஸ்யத கஸ்த ஷனேன கில பாரத கஜமாத்ர பிரவருத்தே தத் அத்புதம் அபூன் மஹத். ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணங்க மாதாஜி. படிக்கிறேங்க. மொழிபெயர்ப்பு. ஓ பரதகுல தோன்றலே, பிரம்மதேவர் பகவானை பார்த்து கொண்டிருந்த பொழுது அப்பன்றி வானை அடைந்து ஒரு பெரிய யானையினை போல் மிகப்பெரிய அற்புதமான உருவமாக மாறியது. ஹரே கிருஷ்ணங்க மாதாஜி. தேங்க்யூ. ஹரே கிருஷ்ணா. தேங்க்யூ மாதாஜி. இப்ப நாமெல்லாம் குழந்தையா பிறக்கிறோம். குழந்தையா பிறந்து பெருசாகிறதுக்குள்ள நம்மளுக்கு போதும் ஆயிரும். ஒவ்வொரு உறுப்புகள் அப்படியே வளர்ந்து 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 பல ஆண்டுகள் ஆகி அப்புறம்தான் நாம ஒரு 5 அடி வளருவோம். ஆனா இப்போ வராகர் நான் பிரம்மதேவரோட நாசி துவாரத்துல இருந்து விழுந்த உடனே வானத்தை தொடும் அளவுக்கு உயர்ந்துட்டார். அவ்வளவு பெருசா. பதம் 20. மரீச்சி பிரமுகைர் விப்ரைர் குமாரைர் மனுஷாசக திருஷ்ட்வா தத் சௌஹரம் ரூபம் தர்க்கயாமாச சித்ரதா. ஹரே கிருஷ்ண மாதாஜி. படிங்க மாதாஜி. மாதாஜி அவங்க சின்னதா இருக்கு, ஒரு 5 ஸ்லோகம் அவங்களே தொடர்ந்து படிக்கட்டும். எல்லாருமே சின்ன ஸ்லோகமா இருந்தா அவங்க 5 ஸ்லோகம் படிங்க. மகேஸ்வரி மாதாஜி தொடர்ந்து ஒரு 5 ஸ்லோகம் படிங்க. சரிங்க மாதாஜி. மொழிபெயர்ப்பு. வானில் பன்றியினை போல் தோன்றிய அற்புத உருவினை கண்ட பிரம்மதேவர் மரீஷியின் தலைமைக்கு உட்பட்ட கீழுள்ள அந்தணர்கள், குமாரர்கள் மற்றும் மனு போன்றோர் தங்களுக்குள் பல்வேறு விதமாக விவாதிக்க தொடங்கினர். ஹரே கிருஷ்ணங்க மாதாஜி. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. பகவானோட தோற்றம், அற்புதமான ரூபம், அதை பார்த்துக்கிட்டு தேவர்கள் எல்லாம் அவங்களுக்குள்ள அந்தணர்கள், குமாரர்கள் அவங்க எல்லாம் இவர் எப்படி வந்தார், எங்கிருந்து வந்தார், எதுக்காக வந்தார், இப்படி எல்லாம் அவங்க பேச தொடங்குறாங்க. பதம் 21. கிம்யேத சுகர வியாஜம் சத்வம் திவ்யம் அவஸ்திதம் அஹோ பதாச்சரியம் இதம் நாசயாமே வினிகிருதம். ஹரே கிருஷ்ணங்க மாதாஜி. மொழிபெயர்ப்பு. அசாதாரணமான ஓர் உயிர் பன்றியாக பொய்த்தோற்றம் கொண்டு வந்துள்ளதோ, இது எனது நாசியிலிருந்து வெளியே வந்தது மிகவும் ஆச்சரியகரமானதாகும். ஹரே கிருஷ்ணங்க மாதாஜி. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. ஏன்னா பகவான் வந்து இப்ப எந்த ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுக்காம திடீர்னு தோன்றுகிறார். அதனால அவங்களுக்கு குழப்பமா இருக்கு. இது யாரு, அசுரனா இல்ல தேவனா இல்ல கடவுளா அப்படின்னு. அடுத்தது ஸ்லோகம் 22. திருஷ்டோ அங்குஷ்ட சிரோ மாத்திர
क्षणात् खण्डशिलासमः अभिस्वित् भगवान् एष यज्ञो मे गेदयन् मनः. ஹரே ஹரே கிருஷ்ணன் மது. கிருஷ்ணா. மொழிபெயர்ப்பு. முதலில் இப்பன்றி கட்டை விரலின் நுனியாகவே தோன்றியது. கனப்பொழுதில் அது ஒரு பெரிய பாறாங்கல் அளவிற்கு மாறிவிட்டது. எனது மனம் மிகுந்த குழப்பமுறுகிறது. இவர் முழுமுதல் கடவுளான விஷ்ணுவாக இருப்பாரோ? ஹரே கிருஷ்ணாங்க மாதாஜி. பொருளுரை படிங்க மாதாஜி. சாரி மாதாஜி. பொருளுரை. பிரம்மதேவர் இப்பிரபஞ்சத்திலேயே மிகவும் உயர்ந்தவர் ஆவார். ஆயினும் அவர் இது போன்ற ஓர் உருவத்தினை இதற்கு முன்பு பார்த்ததே இல்லை. பன்றி வடிவம் கொண்டுள்ள இவ்வற்புத தோற்றம் விஷ்ணுவின் அவதாரமாகத்தான் இருக்க வேண்டும் என்று அவரால் யூகிக்க முடிந்தது. முழுமுதற் கடவுளின் தனிப்பட்ட தன்மைகளை உடைய அவதாரத்தின் அடையாளமானது பிரம்மதேவரின் மனதை கூட குழப்பக்கூடியதாக இருந்தது. ஹரே கிருஷ்ணாங்க மாதாஜி. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. நம்ம முதல் ஸ்லோகம் பாகவத ஸ்லோகத்திலேயே பார்த்தோம். முஹ்யந்தி யத் சூரயஹ. முயந்தி யத் சூரயஹ அப்படின்னா குழப்பம் அடைவது. பெரும் தேவர்களும், சூர அப்படின்னா தேவர்கள், அசுர அப்படின்னா அசுரர்கள், தேவர்களும் கூட குழப்பம் அடைகிறார்கள். அப்போ தேவர்களுக்கெல்லாம் தேவரான பிரம்மதேவரே குழப்பம் அடைகிறார். பகவானுடைய பல்வேறு தோற்றங்கள், ஒரு சில சமயம் பார்த்தா மீனா அவதரிக்கிறாரு, சில சமயம் ஆமையா அவதரிக்கிறாரு மத்ஸ்யாவதாரம், சில சமயம் மத்ஸ்யாவதாரம், கூர்ம அவதாரம், வராக அவதாரம், காட்டுப்பன்றியின் உருவத்துல அவதரிக்கிறாரு. சோ இதனால தேவர்கள் கூட குழப்பம் அடைகிறாங்க, எப்படி பகவான் தோன்றுகிறார் அப்படிங்கிறதுல. ஏன்னா அவர் சில சமயம் யசோதையின் மகனாக வர்றாரு மனுஷ ரூபத்துல. இப்படி பற்பல அவதாரங்கள், எண்ணிலடங்கா அவதாரங்கள். எப்படி கடல் அலைகளை எண்ண முடியாதோ, எப்படி கடல்ல இருக்கிற மணல் துகள்களை எண்ண முடியாதோ, அது போல பல்வேறு அவதாரங்களை அவர் எடுத்துக்கிட்டே இருக்கார். ஸ்லோகம் 23. இதி மீமாம் சதஸ்தஸ்ய பிரஹ்மண சஹ சூனுபிஹி பகவான் யக்ஞ புருஷோ ஜகர்ஜாகேந்திர சந்நிப. ஹரே கிருஷ்ணா. இது ஒண்ணும் படிச்சிருக்காங்க. சரிங்க. மொழிபெயர்ப்பு. பிரம்மதேவர் இவ்வாறு தன் புதல்வர்களுடன் விவாதித்துக் கொண்டிருந்த பொழுது முழுமுதற் கடவுளான விஷ்ணு ஒரு பெரிய மலை சப்தித்தாற் போன்று ஒளி செய்தார். பொருளுரை. இதிலிருந்து உயர்ந்த மலைகளுக்கும் சிகரங்களுக்கும் கூட ஒளி எழுப்பும் சக்தி இருக்கிறது என்று தெரிந்து கொள்ளலாம். ஏனென்றால் அவைகளும் கூட உயிர்கள்தாம். ஒளி அதிர்வின் அளவானது பௌதீக உடலின் அளவை பொறுத்ததாகும். பிரம்மதேவர் பகவானே பன்றியாக அவதரித்திருக்க கூடும் என்று யூகித்துக் கொண்டிருந்த பொழுது பகவான் பிரம்மதேவரின் யூகத்தை உறுதி செய்வது போல் தனது கம்பீரமான குரலில் ஒளி செய்தார். ஹரே கிருஷ்ணாங்க மாதாஜி. வாய்ப்புக்கு நன்றிங்க மாதாஜி. தேங்க்யூ மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. அப்போ பிரம்மதேவர் இப்படி எல்லார்கிட்டயும் பேசிட்டு இருக்காரு, இவர் முழுமுதற் கடவுளா இருப்பாரோ அப்படின்னு, இல்ல இவரை இப்படி இருப்பாரோ, யாராக இருக்கக்கூடும் அப்படின்னு எல்லாம் சந்தேகப்பட்டு விவாதித்து கொண்டிருக்கும் போது அங்க பெரிய ஒரு மலையோட சப்தம். மலைக்கு எப்படி சப்தம் வரும் அப்படின்னு எல்லாம் நாம யூகிக்க கூடாது. அது பல்வேறு யுகங்களோட காலகட்டங்கள்ல மலைக்கு இறக்கை கூட இருந்திருக்கு. மலை ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போகும். ஆனா காலப்போக்குல அந்த மலையில தவம் செய்த ரிஷிகள் எல்லாம் இந்த மலை பறக்கிறதுனால அவங்களுக்கு தொந்தரவு ஏற்படுது. அதனால மலையோட இறக்கையெல்லாம் வெட்டிடுறாங்க. அப்ப அதனாலதான் இப்ப மலைகள் ஓரிடத்துல இருக்கு. இருந்தாலும் அந்த மலைகள் இப்பொழுதும் வளர்ந்து கொண்டிருக்கிறது. சில மலைகள் தனது உயரத்திலிருந்து குறைந்து கொண்டிருக்கிறது. அதனாலதான் நாம சில நியூஸ் எல்லாம் பார்ப்போம். பகவானுடைய கற்சிலை, அந்த உள்ள விக்கிரகத்துல இருக்கிற அந்த சிலையானது வளர்ந்துட்டு இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. இவ்வளவு இன்ச் இருந்தது, இவ்வளவு இன்ச் வளர்ந்துருச்சு அப்படின்னு எல்லாம் சொல்லுவாங்க. அப்ப இதுல பலவிதமான ஒளிகள் இருக்கு. பௌதிகமான ஒளிகள், ஆன்மீக ஒளிகள். சோ அந்த ஒளிகள்ல வித்தியாசம் இருக்கு. இப்ப சில உக்கிரமான ஒளிகள் நம்ம இசை கேட்கும் போது கூட பார்க்கலாம். கர்நாடிக் மியூசிக் அப்படின்னா அது மெலோடியஸா இருக்கும், மனதுக்கு இதமா இருக்கும். நீங்க ஆங்கிலேயர்களோட இசை அதையெல்லாம் கேட்டீங்கன்னா தாம் தூம் தம் தம் அப்படின்னு அந்த போட்டு நல்லா ஒரு தட்டை போட்டு லொட்டு லொட்டுன்னு அடிப்பாங்க. அத பேட்டன் அதெல்லாம் கேட்கறவங்களுக்கு ஒரு ரஜோகுணம் தமோகுணம் அதிகரிக்கும். இந்த காலத்து பசங்க அதைத்தான் விரும்புறாங்க. அப்படியே உக்கிரமான ஓசைகள். அது மனதிற்கு அப்படியே சிலரெல்லாம் கேட்டாங்கன்னா தலைவலியே வந்துடும். அது கொஞ்சம் நிறுத்துப்பான்னு வீட்டுல கத்திட்டு இருப்பாங்க. அந்த மாதிரி நிறைய ஒளிகள் இருக்கு. பௌதிக ஒளிகளுக்கு பேரு வைகாரி, மத்தியமா,
ஆம், பஷ்யந்தி அந்த மாதிரி நிறைய சொல்லுவாங்க. அதுல வந்து பரா அப்படின்னா அது வந்து ஆன்மீகமா இருக்கும். பரா அப்படின்னா உயர்ந்த, பராசக்தி, பராசிர் சக்தி விவிதைவ சூயதே அப்படின்னு பரா அப்படிங்கிற வார்த்தை உயர்ந்த அப்படிங்கறத குறிக்குது. உயர்ந்த ஆன்மீக அதிர்வுகள். இப்ப சான்ஸ்கிரிட் மந்திரங்கள், பகவத்கீதை மந்திரங்கள், பாகவத ஸ்லோகங்கள் இதெல்லாம் கேட்கும்போது அந்த ஒளி அலைகள் தெய்வீகமா இருக்கும். அதை கேட்கும்போது நம்மளுக்கு பாசிட்டிவ் வைப்ரேஷன் இருக்கும். ஆனா மற்ற ஒலிகள் எல்லாம் நீங்க கேட்கும்போது அது வந்து நெகட்டிவ் வைப்ரேஷனை வீட்டுக்குள்ள கொண்டு வரும். நீங்க வீட்டுக்குள்ளேயே மென்மையா பேசுறீங்க, ஒரு அன்பா பேசுறீங்க, அப்ப அந்த சூழல் எப்படி இருக்கும்? அமைதியா இருக்கும். அந்த நம்மளுக்கு ஒரு மனதுக்கு ஆறுதலா இருக்கும். வீட்டுக்குள்ள சண்டை போடுறீங்க, நாயை பேயன்னு கத்திக்கிட்டு வேண்டாத வார்த்தைகள். சோ அந்த இடத்துல இதயங்கள் வந்து தூரமா போயிருது. அதனால கத்த வேண்டி இருக்கு. ஏன்னா ஒருத்தர் வந்து மனதால் மட்டும் வார்த்தைகளால் மட்டும் இதாகல, உடலால் மட்டும் விலகல, மனதையும் விலக்கி வச்சிருக்காங்க. ஆனா அன்பு அப்படிங்கிறது தூரம் இருந்தா கூட கிட்ட, மனதானது கிட்ட கிட்ட இருக்கும். அப்ப அவங்க பேச வேண்டியது சத்தமா கிடையாது, மௌனமா பேசினா கூட அவங்களுக்கு காது கேட்கும். மௌனம் கூட அங்க பேசப்படும், மௌன மொழிகளில் கூட பேசப்படும். அப்ப அன்புக்கு வந்து அவ்வளவு ஒரு இடைவெளியை குறைக்கக்கூடிய ஒரு சக்தி இருக்கு. அப்ப பகவானுக்கும் நம்மளுக்கும் ஏற்படுகின்ற அந்த அன்பானது இதயங்களை இணைக்கின்றது. ஆனா எப்போ நாம விகாரமா இருக்கோமோ அப்ப எவ்வளவுதான் கத்துனாலும், நாம இப்போ வீட்டுக்குள்ள பக்கமே இருந்தா கூட அவங்க கிட்ட குரோதம் இருந்தது, கோபம் இருந்தது அப்படின்னா நம்ம கத்தி பேசுவோம், 4 வீட்டுக்கு கேட்குவது. தேவையே இல்லை, அவர் கிட்டதான் இருக்காரு. ஆனா ஏன் கத்துறோம்? இதயங்கள் விலகி இருக்கு. கீதா மாதாஜி மியூட் பண்ணிக்கோங்க. இதயங்கள் விலகி இருக்கு. சோ இதுல இருந்து என்ன தெரியுது அப்படின்னா, அன்பு என்னைக்கும் நம்மளை நெருங்க வைக்கும். இப்ப பகவானிடம் நாம் ஏற்படுத்துகின்ற அந்த பரா அப்படிங்கிற ஆன்மீக உணர்வானது நம்மை எப்பவுமே பகவானிடம் இணைக்கும். அடுத்து விரோதமானது நம்மை விலக்கி வைக்கும். கெட்டவே இருந்தாலும் அங்க மனம் வந்து கிட்ட வராது, இரு மனங்கள் ஒன்றிணையாது. பதம் 24. பிரஹ்மான ஹரி ஹர்ஷயாம் ஆச ஹரிஸ்தாம்ச்ச த்விஜோத்தமான் ஸ்வகர்ஜிதேன ககுப பிரதிஸ்வனயதா விபுஹு. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ண மாதாஜி. படிங்க மாதாஜி. மொழிபெயர். சர்வ வல்லமையுள்ள முழுமுதற் கடவுள் பிரம்மதேவரையும் உயர்நிலை பெற்ற அந்தணர்களையும் புத்துணர்ச்சி பெறச் செய்யும் வண்ணம் மீண்டும் தமது அசாதாரணமான பலத்த குரலில் கற்பித்தார். அவ்வொளி எல்லா திசைகளிலும் எதிரொலித்தது. பொருளுரை. முழுமுதற் கடவுளை அறிந்த பிரம்மதேவரும் ஞானமிக்க அந்தணர்களும் பகவானின் பல்வேறு அவதாரங்களின் எந்த ஒரு தோற்றத்தை கண்டும் புத்துணர்ச்சி அடைபவர்களே. பகவானின் ஆரவாரமிக்க கர்ஜனை திக்கெட்டும் எதிரொலித்தது. அவரது வல்லமைக்கு அரைக்கூவல் விடுக்கும் அசுரர்களை எல்லாம் கலங்கடிக்கச் செய்யக்கூடியதாக இருந்த போதிலும் விஷ்ணுவின் மலை போன்ற பன்றி வடிவத்தின் அற்புத தோற்றத்தைக் கண்டு பிரம்மதேவரோ அந்தணர்களோ அச்சங்கொள்ளவில்லை. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. தேங்க்யூ மாதாஜி. தேங்க்யூ மாதாஜி. இப்ப வந்து பகவான் மிகப்பெரிய உருவம் எடுத்திருக்காரு. இதை பார்த்த உடனே எல்லாருக்கும் அச்சமா தான் இருக்கும். ஆனா பக்தர்களுக்கு பகவான் தான் அப்படின்னு தெரிஞ்ச உடனே பக்தர்களுக்கு அந்த அசுரனை பார்த்து பயம் கிடையாது. ஏன்னா அசுரர்கள் வந்து எப்பவுமே துன்பத்தை கொடுப்பவர்கள் பக்தர்களுக்கு. ஆனா பகவான் கிட்ட வரும்போது அந்த அசுரனால ஒன்னும் செய்ய முடியாதுன்னு, அசைக்க முடியாத நம்பிக்கை பக்தர்களுக்கு இருக்கு. எப்படி வந்து சிறு குழந்தைகள் சண்டை போடுவாங்க, ஒரு 4 குழந்தை சேர்ந்து ஒரு சின்ன இன்னொரு பையனை எதிர்த்து நிப்பாங்க. அப்ப அந்த பையனுக்கு ரொம்ப பயமா இருக்கும். ஐயோ 4 பேர் என்னை ரவுண்ட் பண்ணிட்டானுங்களே, என்னை நல்லா உதைக்க போறானுங்க அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கும்போது அவங்க பேரண்ட்ஸ் கிட்ட வருவாங்க. அப்ப இந்த பையனுக்கு எங்க இருந்துதான் அவ்வளவு சக்தி வருமோ தெரியாது, அவ்வளவு நம்பிக்கையோட அவன் திருப்பி அவங்கள தாக்க ஆரம்பிச்சிருவான். ஏன்னா அவங்க பேரண்ட்ஸ் கிட்ட இருக்காங்க. அந்த வலிமையே அவனுக்கு வந்து பெரிய ஒரு நம்பிக்கை தரும். பேரண்ட்ஸ் இருக்கிறாங்கன்ற நம்பிக்கை, நம்மளுக்கு ஒரு பெரிய துணை வந்தாச்சு, நம்மளை காப்பாத்துறவங்க அவங்கதான் அப்படின்ற மாதிரி. இப்போ பகவான் வந்த உடனே, அவர் அந்த ரூபத்துல வந்த உடனே அங்க அந்தணர்கள், அசுரர்கள், ஏன்னா அவங்க எல்லாம் பக்தர்கள், முனிவர்கள், தேவர்கள், இவங்க எல்லாருமே ஆறுதல் அடைகிறாங்க. உடனே அச்சம் கிடையாது, அச்சமில்லைன்னு அவங்க நிம்மதியாயிடுறாங்க.
ஏன்னா பகவான் முழுமையாக நம்புபவர்கள், ஏன்னா பகவான் தான் பக்தர்களை காக்கின்றார். யதா யதாஹி தர்மஸ்ய கிளானிர்பவதி பாரத அப்பெக்தானாம் அதர்மஸ்ய ததாத்மானம் சுஜாமியகம் அப்படின்னு சொல்லி, பரித்ராணாய சாதுனா வினாச்சாய சதுஷ்கிருதாம் தர்ம சம்ஸ்தார்ப்பணார்த்தாய சம்பவாமி யுகே யுகே. நம்ம தர்மத்தை ஸ்தாபிக்கிறதுக்கும் அதர்மத்தை அழிக்கிறதுக்காகவும் அங்க வர்றார். எப்பவும் அவர் அவதாரம் எடுக்கிறார். ஸ்லோகம் 25. நிசம்யதே கர்க்கரிதம் ஸ்வகேத சயிஷ்ணு மாயாமய சுகரஸ்ய ஜனஸ்தப சத்ய நிவாசினஸ்தே த்ரிபி பவித்ர முனையோ அக்ருணன் ஸ்ம. படிங்க மாதாஜி. மொழிபெயர்ப்பு பதம் 25. ஜனலோகம். மொழிபெயர்ப்பு: ஜனலோகம், தபலோகம், சத்தியலோகம் போன்றவற்றில் வாழும் மாமுனிவர்களும் மகான்களும் கருணை நிறைந்த பகவான் வராகரின் மங்களம் ஆரவார ஒலிகளை கேட்டு 3 வேதங்களிலிருந்து மங்களகரமான மந்திரங்களை ஓதினார். பொருளுரை: இஸ்லோகத்தில் உள்ள மாயா மயா என்னும் வார்த்தை மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்ததாகும். மாயா என்றால் கருணை. கருணை உயிர்நாணம் மற்றும் மாயா என்னும் பொருளாகும். ஆகையினால் பகவான் வராகரே கருணையும் நாணமும் மாயம் என்று எல்லாமாகவும் விளங்குகிறார். வராக அவதாரம் எடுத்து பகவான் செய்த ஒலிக்கு ஜனலோகம், தபலோகம் மற்றும் சத்தியலோகத்தை சேர்ந்த மாமுனிவர்களை வேத மந்திரங்களால் பதிலளித்தனர். உயர்ந்த மகான்களும் புனிதர்களாகவும் அவ்வுலகுகளில் வாழ்கின்றனர். அவர்கள் வராகரின் அற்புத ஒலியினை கேட்டு இவ்வொலியினை எழுப்புவர் பகவான் ஒருவரை தவிர வேறொருவரும் இல்லை என்பதை அவர்கள் புரிந்து கொண்டனர். அதனால்தான் அவர்கள் வேத மந்திரங்களின் மூலம் பகவானுக்கு தங்கள் பதிலை தெரிவித்தனர். பூமண்டலமோ சேற்றில் அமிர்ந்தெழுந்தது. அதனால் பகவானின் ஒலியை கேட்டு அவர்கள் மிக்க மகிழ்ச்சி அடைந்தனர். காரணம், பகவான் பூமியை மீட்பதற்காகவே அங்கே எழுந்தருளியிருக்கிறார் என்பதை அவர்கள் நன்கறிந்து கொண்டார். ஆகையினால் பிரம்மதேவரும் அவர் மைந்தர்களும் பிருகு போன்ற மாமுனிவர்களும் அந்தணர்களும் புத்துணர்ச்சி பெற்று அவர்களும் வேத மந்திரங்களின் உன்னத ஒலியின் மூலம் பகவானின் புகழை இணைத்து இசைத்தனர். அதுவே இதில் மிகவும் முக்கியமானது பிருகன் ஆரத்திய பிராணா ஸ்லோகமான ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே என்பதாகும். ஹரே கிருஷ்ண. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. தேங்க்யூ மாதாஜி. அப்போ பகவானை முதலில் காண்பவர்கள் பகவானை எப்படி புகழ வேண்டும்? நன்றி மாதாஜி. எப்படி ஆராதிக்க வேண்டும்? பகவானை பார்த்த உடனே அப்படியே ஸ்டன்னாய் நிக்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்க. அப்போ துருவ மகாராஜர் கூட பகவானை பார்த்துட்டு அப்படியே ஸ்டன்னாய் நிக்கிறார். ஏன்னா அவருக்கு பகவான் தோன்றுவார் அப்படிங்கிறத எப்போன்னு தெரியாது. தோன்றின உடனே ஐயோ தோன்றிட்டார், அப்படியே ஒரு ஆச்சரியகரமா, நம்ம யாராவது எதிர்பார்க்காத ஒரு அன்பானவர்கள் நம்ம முன்னாடி தோன்றிட்டாங்கன்னா ஆஹா அப்படின்னு வார்த்தையே வராது. அவங்களுக்கு என்ன செய்யறது, என்ன பண்ணலாம், அப்படியே ஸ்டன்னாய் நிற்போம். அது போல ஸ்டன்னாய் நிக்கிறாரு. ஆனா இங்க என்ன பண்றாரு பகவானே அந்த துருவ மகாராஜருக்கு தன்னை புகழ்வதற்குரிய ஞானத்தையும் தருகிறார். ஏன்னா சின்ன குழந்தைனால எப்படி கவிதை பாட முடியும் பகவானை பத்தி? அதனால அவரே நாக்குல சரஸ்வதியை உட்கார சொல்லி அவரை பத்தி புகழ்ந்து பாடுறதுக்கு சக்தியை தர்றார். சோ நம்மனால எதையும் வார்த்தைகளை உருவாக்க முடியாது. அப்ப பகவான் தான் நமக்கு எல்லாமே தர்றார். அந்த தருவதன் மூலம் எப்படி கங்கை நீரை கொண்டு கங்கை நீருக்கே நாம் அந்த கங்கை நீரை எடுத்து நாம கொடுப்போம், அர்க்கியம் பண்ணுவோம். அது போல பகவான் கொடுத்த வார்த்தைகளாலேயே பகவானை பற்றி புகழ்வதற்கு அதை யூஸ் பண்ணி வேத மந்திரங்களால துதிக்கிறாங்க தேவர்களும் பிரம்மதேவரும். அப்போ வேத மந்திரங்கள் தெரியாது எங்களுக்கு அப்படிங்கிற ஒரு பாமர மக்கள் கூட என்ன பண்ணலாம்? வேத மந்திரங்களால் உறுதி செய்யப்பட்ட ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே, இந்த மந்திரத்தை பல தடவை சொல்லி துதிக்கலாம். அதைத்தான் நாம இப்ப செய்யறோம்.
நம்மளுக்கு ரிக், யசு, சாம, அதர்வன, சான்ஸ்கிரிட் இதெல்லாம் தெரியாது. நம்மளுக்கு கவிதை புனை தெரியாது. நாம கம்பர் பரம்பரையில பிறக்கல, கம்பர் கிடையாது. நாம ராமாயணம் மகாபாரதம் பாடிய வால்மீகி முனிவர் கிடையாது. அப்ப நம்ம நாக்குல வந்து சான்ஸ்கிரிட் எல்லாம் வராது. அப்ப என்ன பண்ண, ரொம்ப எல்லாம் மெனுக்கெட்டு அதையெல்லாம் படிச்சுட்டு அப்புறம் பகவானை துதிக்கிறேன். ஏன்னா அன்பு என்பது நம்ம கட்டாயப்படுத்தி வர்றது கிடையாது. கொஞ்ச நாள் தள்ளி வச்சுட்டு 2 மாசம் கழிச்சு எனக்கு வரும், இப்பவே இருக்கு. அது ஸ்பான்டேனியஸா உடனே வரலாம். எப்படி வரலாம்? எனக்கு தெரிஞ்ச ஒரே மந்திரம், அதுல அன்பை கொட்டி பகவானை உருக 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 நான் வந்து பகவான்கிட்ட அன்பு காட்டுறேன். ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே. இது யாருக்கு வராம இருக்கும் இந்த மந்திரம்? சோ பாவிகளும் நாயை உண்பவனும் சண்டாளனும் கூட இதை சொல்லலாம். சொல்லி அந்த அன்பை கொட்டி பகவானுக்கு காலடியில சமர்ப்பிக்கலாம். பகவான் அன்பைத்தான் எதிர்பார்க்கிறார். அவர் கோடான கோடி ரூபாயை கொண்டு வந்து என்கிட்ட கொட்டு, எனக்கு இருக்கிற தங்கத்தெல்லாம் என் காலடியில கொட்டு, வைரத்தை கொட்டுன்னு கேட்கல. உன்னோட அன்பை கொடு. யாருகிட்டையும் அதை ஒண்ணு விலை கொடுத்து வாங்க வேண்டியது இல்லை. கடையில போய் நான் 1000 ரூபாய் கொடுத்து வாங்கணும், எனக்கு 1000 ரூபாய் போயிருமேன்னு யாரும் கவலைப்பட வேண்டியது இல்லை. உங்ககிட்டயே இருக்கு, இதயத்துல இருக்கு. அந்த இதயத்துல இருக்கிற அன்பை அப்படியே தூக்கி பகவானோட கால்ல சமர்ப்பணம் பண்ணனா அதுக்கு மதிப்பு, விலை மதிப்பே ஈடு இணை இல்லாத அளவு பகவான் அதை நமக்கு பல மடங்கா தர்றாரு, அவருடைய அன்பை. இதை விட வேற என்ன பாக்கியம் வேணும் பக்தர்களுக்கு? சோ இந்த மந்திரத்தை எல்லாம் உறுதியா பிடிச்சுக்கணும். நான் வந்து ஸ்லோகம் படிக்கிறேன், அதுல நான் பெருமை அடைகிறேன். ஸ்லோகம் படியுங்க, ஆனா அது பிறருக்கு சொல்லி தர்றதுக்காக, சாஸ்திரங்கள்ல என்ன இருக்கு அப்படின்னு ப்ரூவ் பண்றதுக்காக நாம படிக்கிறோம். ப்ரீச்சிங் அப்ளிகேஷனுக்காக நாம படிக்கிறோமே தவிர பெருமைக்காக கிடையாது. எனக்கு ஸ்லோகம் தெரியுது அப்படின்னு காணிச்சுக்கிறதுக்கு கிடையாது. இதுல வந்து ஒருத்தரை பார்த்து ஒருத்தர் பொறாமைப்பட வேண்டிய அவசியம் கிடையாது, தெரியலேன்னு ஏங்க வேண்டிய அவசியம் கிடையாது. அடுத்தது ஸ்லோகம் 26. தேசாம் சதாம் வேத பிதான மூர்த்திர் பிராஹ்மாவதார்யாத்ம குணானுவாதம் வினத்ய பூயோ விபூதோதயாய கஜேந்திரலீலோ ஜலம் ஆவிவேஷ. ஹரே கிருஷ்ணா. வேற யாராவது படிங்க மாதாஜி. படிக்கிறேன் மாதாஜி. மொழிபெயர்ப்பு. கஜேந்திரன் என்னும் யானையை போல் அவர் தமது சிறந்த பக்தர்களின் வேத மந்திர வழிபாட்டிற்கு பதில் கூறுவது போல் மீண்டும் கர்ஜனை செய்து நீரினுள் இறங்கினார். வேத மந்திரங்கள் துதிக்கும் பொருளாக இருப்பவர் பகவானே ஆவார். அதனால் தனது பக்தர்களின் பிரார்த்தனைகளை தனக்காகவே என்பதை அவர் நன்கு அறிந்திருக்கிறார். பொருளுரை. பகவானின் வடிவம் எதுவாயினும் அது எப்பொழுதும் உன்னதமானதாகவும் ஞானமானதாகவும் கருணை மனமானதாகவும் இருக்கும். பகவானே அனைத்து உலக மாசுக்களை அழிக்க வல்லவர் ஆவார். ஏனெனில் வேத ஞானத்தின் வடிவம் அவர். வேதங்கள் அனைத்தும் பகவானின் உன்னத வடிவத்தை துதிக்கின்றன. வேத மந்திரங்கள் பக்தர்கள் பகவானை அவரது ஒளிர்கின்ற ஜோதியினை நீக்கிவிடும்படி வேண்டுகின்றனர். ஏனெனில் அது அவரது திருமுகத்தை மறைக்கிறது என்பதனால் ஈசோபநிஷத்தில் கூறும் விளக்கம் இது பௌதீக வடிவமானது பகவானுக்கும் கிடையாது. ஆனால் அவரது வடிவத்தை எப்பொழுதும் வேதங்களின் குறிப்புகளை கொண்டு உணர்ந்து கொள்ளலாம். வேதங்கள் பகவானின் சுவாச காற்று என்று கூறப்படுகின்றன. அசுவாசத்தினை வேதங்களின் ஆதி மாணவரான பிரம்மதேவர் உள்ளிழுத்து கொண்டார். பிரம்மதேவரின் நாசித்துளையின் மூச்சு காற்றிலிருந்தே பகவான் வராகர் தோன்றினார். ஆதலினால் பகவானின் வராக அவதாரமானது வேதங்களின் வடிவமே ஆகும். அவதாரத்தின் சிறப்புகளை வானுலகிலுள்ள மாமுனிவர்கள் புகழ்ந்து பாடியதால் உண்மையான வேத மந்திரங்கள் அடங்கியிருந்தன. பகவானின் புகழ் எப்பொழுதெல்லாம் போற்றப்படுகின்றதோ அப்பொழுதெல்லாம் வேத மந்திரங்கள் சரியாக ஒழிக்கப்படுகின்றன என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். ஆதலினால் பகவான் இவ்வேத மந்திரங்களில் ஒரு ஓதுதலை கேட்டு மகிழ்ச்சி அடைந்ததோடு தனது தூய பக்தர்களை ஊக்குவிக்கும் நோக்கில் மீண்டும் ஒருமுறை கர்ஜனை செய்து பூமியின் மீட்பதாக நீரினில் புகுந்தார். ஹரே கிருஷ்ணா மாதாஜி. நன்றி மாதாஜி. ஹரி போல். அப்போ பகவான் வந்து வராக அவதாரம், வேதங்களின் வடிவே ஆகும். வேதங்கள் அப்படின்னா மிக உன்னதமானவை. ஏன்னா வேதங்கள் பகவானை பற்றிய புகழுரைகள் நிறைந்திருக்கிறது. அப்ப பகவான் வந்து பகவானை போற்றுவதற்கு வேத ஒளிகள், எங்கெல்லாம் வேத ஒளிகள், வேத மந்திரங்கள் வந்து பிராமணர்களின் வாயில எப்பவுமே ஓதிக்கொண்டிருப்பாங்க பிராமணர்கள். அதனாலதான் கோ பிராமண ஹிதாயச்ச. பிராமணர்களை பகவானுக்கு ஏன் பிடிக்கும் அப்படின்னா பகவானால் கொடுக்கப்பட்ட அந்த வேத ஒளிகள் அவங்க வாயில இருந்து எப்பவும் ஓதிக்கொண்டே இருக்கிறதுனால பிராமணர்கள்
அந்த வேத ஞானத்தின் சிகரங்கள். ஸோ ஆனா இப்பத்த பிராமணர்கள் பற்றி பேசல. இப்ப வந்து எல்லாருமே கலிகாலத்துல எல்லாம் சூத்திரர்களாக தான் பிறக்குறாங்க. ஆனா அந்த அந்த காலங்கள்ல பிராமணர்கள் அப்படின்னா எப்பவுமே அவங்க வேத மந்திரங்களை எப்பவும் ஒழித்து கொண்டே இருப்பார்கள். அந்த வேத மந்திரங்கள் ஒழிக்கப்படுறதுனால தான் அங்க மழை பெய்கின்றது. நல்லா பருவ காலங்கள் சரியான நேரத்துல நம்மளுக்கு அதாவது வேலையை செஞ்சு நம்மளுக்கு குளிர்காலம், இந்த பயிர்கள் தோற்றுவிக்கக்கூடிய காலம், அதை வந்து விளைச்சல் எப்போ விதை விதைக்கணும், ஆடிப்பட்டம் தேடி விதை அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப விதைச்ச உடனே அடுத்த பருவத்துல மழை பெய்யும். அதுக்கு அடுத்தது அறுவடை செய்வாங்க. அதெல்லாம் காலம் வந்து கரெக்டா இருந்தது. ஏன்னா அந்த வேத மந்திரங்கள் இன்னைக்கும் ஒழிக்கப்படுறதுனாலதான். அப்ப இன்னைக்கு எப்படி வேத மந்திரங்கள் வந்து நாம சரியில்லை, பிராமணர்கள் கிடையாது அப்படின்னு சொல்றோம். அப்போ இதுக்கெல்லாம் சேர்த்திதான் நாம ஹரே கிருஷ்ண மந்திரத்தை நாம் ஓதுகின்றோம். அப்போ அதுவும் வேதங்கள்ல சொல்லப்பட்டதுதான். கலிகாலத்துல முக்கியமான ஒரு வேத மந்திரம் என்ன? ஹரே கிருஷ்ண மந்திரம். அந்த ஹரே கிருஷ்ண மந்திரம் சில பிரபுபாதரால உலகம் எல்லாம் பரப்பப்பட்டு இன்னைக்கு எல்லா பக்கம் ஓதப்படுறதுனாலதான் இப்ப கூட நம்மளுக்கு ஏதோ ஓரளவு மழை பெய்கின்றது, நம்மளுக்கு பயிர்கள் கிடைக்கின்றது. ஏன்னா இந்த கலியுகத்துல வந்து இது கஷ்டம், இந்த உணவு கிடைக்கிறதே கஷ்டம். ஆனா ஏன் கிடைக்குது? நாம இன்னும் இந்த இயக்கங்கள்ல இப்ப பாத்தீங்கன்னா ஸ்ரீ வைஷ்ணவா சம்பதத்துல நாராயண நாமம் எங்கு ஒழிக்கப்படுகிறது. அதே போல இங்க ஹரே கிருஷ்ண மந்திரம், ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே. இதுதான் யக்ஞங்கள். பக்தர்கள் எல்லாம் கூடி இந்த நாமத்தை எங்கெல்லாம் ஜபம் பண்றாங்களோ அங்கெல்லாம் யக்ஞம் நடத்தப்படுகின்றது. இப்ப காலையில நாமெல்லாம் பிரம்ம முகூர்த்தத்துல நாமம் சொல்றோம் இல்லைங்களா? அப்ப நாமெல்லாம் வீட்டுல ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு யக்ஞம் பண்றோம். இது சாதாரண விஷயம் கிடையாது. எல்லாரும் நாம ஏதோ சும்மா 1 மணி நேரம் சேர்ந்து ஹரே கிருஷ்ண மந்திரம் சொல்றோம்னு நினைச்சுக்காதீங்க. எல்லார் வீட்லயும் ஒரு யாகம் செய்யப்படுது. சோ அந்த வீடு வந்து புனிதமடையுது, அங்க இருக்கிறவங்க உள்ளம் தூய்மை அடைகின்றது, அங்க வந்து ஒரு ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன் ஏற்படுது. அங்க இருக்கிற அழுக்கு அப்படின்னா சோற்றில் இருக்கிற அழுக்கெல்லாம் கிடையாது. அந்த காற்றுல இருக்கிற ஒளி அதிர்வளைவுகள் அங்கெல்லாம் தூய்மையாக்கப்படுது. இதை யாரெல்லாம் கேக்குறாங்களோ, எந்த உயிர்வாழியெல்லாம் கேக்குதோ, எறும்பு, பூச்சி, இப்ப கொசு, வண்டு, தாவரங்கள், செடி கொடிகள் எதெல்லாம் கேக்குதோ அதெல்லாமே தூய்மை அடைந்து அடுத்த பிறவியில அவங்களுக்கு பரிமாண வளர்ச்சியில நல்ல முன்னேற்றம் ஏற்படும். அதனால நீங்க உங்களை மட்டும் தூய்மை பண்ணல, உங்க இடத்த மட்டும் தூய்மை பண்ணல, அடுத்த உயிர்களுக்கும் நீங்க வந்து நிறைய உதவி செய்கின்றீங்க. ஏன்னா பகவான் வந்து கலிகாலே நாமரூபேன கிருஷ்ணாவதாரேனன், பகவான் வந்து நாமரூபத்துல வந்திருக்கார். அப்ப இந்த ஞாபகத்தினோட பவர் நம்மளுக்கு சிஷ்டாஷ்டகத்திலையும் நாம பார்க்கலாம். நாம் மகாரி பகூதா நிஜ சர்வ சக்தி தத்தார்பத நேமத ஸ்மரணே நான் கால அப்படின்னா இதுக்கு காலக்கெடுவே கிடையாது. நீங்க குளிக்கிறப்போ, டாய்லெட் போறப்போ, தூங்குறப்போ, சமைக்கிறப்போ, என்ன செயல் செஞ்சாலும் இந்த நாமத்தை சொல்லிட்டே இருக்கலாம் 24 மணி நேரம். இதுக்கு எந்த நிபந்தனைகளும் கிடையாது. சர்வ சக்தி அப்படின்னா எல்லா சக்திகளும், பகவானுக்கு என்னென்ன சக்தி இருக்கோ, ஏன்னா பகவானுக்கு எண்ணிலடங்கா சக்திகள், பராசை சக்தி தெய்வ சூயதே அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அப்போ அந்த பரா அப்படின்னா உயர்ந்த சக்தி, அது எல்லாமே இந்த நாமத்துக்குள்ள அடங்கி இருக்கு. பகவானுக்கும் இந்த நாமத்திற்கும் எந்த வேறுபாடும் கிடையாது. அப்ப இந்த கலிகாலத்துல இதுதான் நம்மளுக்கு பரிந்துரைக்கப்பட்டிருக்கு யாகத்திற்கு. அப்போ இதுவும் வேத மந்திரம். இப்படியெல்லாம் நாம வந்து பகவானை வந்து நாம பிரார்த்தனை பண்ணும்போது அவர் திருப்பி ரெசிப்ரிகேட் பண்றாரு பாருங்க. அப்பவே அந்த வராகர் மீண்டும் கர்ஜனை எழுப்புறார். பன்றியோட சத்தம் கேட்டிருக்கீங்களா? காட்டுல பெருசா ஒலிக்கும். அப்ப பகவான் மிக பெரிய ரூபத்துல இருக்கார், மிகப்பெரிய ரூபத்துல வானை தொட்டு இருக்கார். அவருடைய அந்த முடிக்கற்றைகள் மேகங்களை வந்து தொடுதான். பன்றியின் மேல முடி இருக்கு இல்லையா, அது வந்து அந்த சாம்பல் நிற முடிகள் மேகங்களோட இது சேர்ந்து அப்படியே அசைதான். இன்னும் அந்த வர்ணனைகளை பார்க்கலாம். ஸ்லோகம் 27. உச்சிஸ்த கபால கச்சர கடோர
சடா விதுன்வன் கர குரோமச त्वक् குராக பிரசித தம்ஸ்ட்ர ஈஷா ஜோதிர் பாபா பாபாசே பகவான் மகீந்திரஹ. மாதாஜி ஹரே அடியன் கிருஷ்ணா படிக்க மாதாஜி. மாதாஜி படிங்க. ராகிருஷ்ணா படிக்கிறேன் மாதாஜி. மொழிபெயர்ப்பு. பூமியை மீட்பதற்காக நீருள் புகுவதற்கு முன்னால் பகவான் வராகர் வானில் வாளை வேகமாக சுழற்றியபடி பறந்தார். அவரது அடர்ந்த உரோமங்கள் அலைப்பாய்ந்தன. அவரது பார்வை ஒளி வீசியது. மின்னுகின்ற தந்தங்களினாலும் காலடி குழம்புகளினாலும் அவர் வானில் உள்ள மேகங்களை சிதறடித்தார். பொருளுரை. பக்தர்கள் பகவானை குறித்து செய்யும் பிரார்த்தனைகளில் அவரது உன்னதமான செயற்கரிய செயல்கள் பேசப்படுகின்றன. இங்கே பகவான் வராகரின் சில உன்னத தன்மைகள் கூறப்பட்டிருக்கின்றன. வானிலுள்ள உலகங்களைச் சேர்ந்தவர்கள் செய்த பிரார்த்தனைகளில் இருந்து அனைத்திலும் மிகவும் உயர்ந்த பிரம்மலோகம் அல்லது சத்தியலோகம் தொடங்கி பகவான் வராகரின் உடல் வளர்ந்து கொண்டே போய் வானம் முழுவதும் வியாபித்திருந்தது என்று தெரிகிறது. பிரம்ம சங்கீதை அவரது விழிகளோடு சூரியனையும் சந்திரனையும் ஒப்பிடுகிறது. ஆகையினால் அவரது கண்களில் ஒளிவீச்சு சூரிய சந்திரனை போன்று இருந்தது. இங்கே பகவான் மகீத்ரக என்று போற்றப்படுகிறார். இதன் பொருள் பெரிய மலை போன்ற தோற்றம் அல்லது பூமியின் காவலர் என்பதாகும். அதாவது பகவானின் உடல் இமயமலையை போன்று பெரிதாகவும் வலியதாகவும் இருந்ததென்று கூறலாம். இவ்வாறு இல்லையேல் புவிக்கோளத்தை எவ்வாறு அவர் தனது இரு தந்தங்களினால் தூக்கி இருக்க முடியும்? பகவானின் சிறந்த பக்தரான கவிஞர் ஜெயதேவர் அவதாரங்களுக்கான அவரது பிரார்த்தனையில் இவ்வாறு பாடுகிறார். வசதி தசன சிகரே தரணி தவலக்னா சசங்கலங்க கலேவனி மக்னா கேசவத்ருதா சுபரதுகா ஜெய ஜெகதீச ஹரே ஜெய ஜெகதீச ஹரே. வராகராக அவதரித்த பகவான் கேசவருக்கு கிருஷ்ணர் அனைத்து புகழும் உரித்தாகுக. பூமிக்கோளம் அவரது இரு தந்தங்களுக்கிடையில் இருந்தது. தந்தங்களின் நிழல் பூமியின் மேல் விழுந்து நிலவின் வடு போல் தோன்றியது. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. தேங்க்யூ மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. தேங்க்யூ மாதாஜி. அப்போ பூமியில வராகர் எப்படி தோன்றுகிறார் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, அவரது ரோமங்கள் அலை பாயுது, அப்படியே வானுக்கு நீண்டு பெருசாய் வளர்ந்துட்டார். இப்ப மூக்குல இருந்து சிறு கட்டை விரல் நுனி மாதிரி ஒரு சின்ன தோற்றமாக உருவாகி சடனா செகண்டுக்கு செகண்ட் அப்படியே வளர்ந்து போய் வானத்தை தொட்டுறார். அப்ப அவர் தன்னுடைய இது கையில ஒரு கையில அந்த இதை சுழற்றியபடி, வானில் வாளை சுழற்றியபடி, அந்த இவனை அசுரனை கொல்றதுக்காக வாளை சுழற்றியபடி அப்படியே வேகமா பறக்கிறார். அவர் பார்வை ஒளி வீசியது. ஜோதிர்மய பாபாசே பகவான் மகீந்திர. மகீந்திர அப்படின்னா உலகை தாக்குபவர். அப்படியே மேல போறார், அப்படியே பறந்து போறார். இப்போ உலகில் அனைத்து உலகங்களும் உயர்ந்த பிரம்மலோகம் அல்லது சத்தியலோகம் தொடங்கி வராகரின் உடல் வளர்ந்து கொண்டே போய் வானம் முழுவதும் வியாபித்திருந்தது. அப்ப நம்ம லோகம் இல்ல, மத்திய லோகம், அது இல்லாம மிக உயர்ந்த லோகமான சத்தியலோகம் வரைக்கும் அவர் வளர்ந்துட்டார். இப்போ பிரம்ம சம்ஹிதையில அவரை பத்தி வர்ணனைகள் எப்படின்னா, வேதங்கள்ல கூட இந்த வர்ணனை இருக்கு. அவரது ஒரு கண் சூரியனோட ஒப்பிடப்படுகிறது, இன்னொரு கண் சந்திரனோட ஒப்பிடப்படுகிறது. அப்ப மகீந்திர அப்படின்னு அவர் போற்றப்படுறார். மகீந்திர பெரிய மலை போன்ற தோற்றம், பூமியின் காவலர், எல்லா உலகுக்கும் காவலர் அவர்தான். இப்ப பகவானது உடல் இமயமலை போன்று பெரிதாகவும் வலிமையாகவும் இருந்தது அப்படின்னு சொல்றாங்க. ஆனா அதெல்லாம் ஒரு சின்ன கடுகு போன்ற ஓமைதான் இதெல்லாமே. ஏன்னா நம்ம அளவுக்கு தான் நம்மளால சொல்ல முடியும். நாம ரொம்ப சின்ன குள்ளமான ஒரு சிறு அணு போன்றவங்க. அதனால நம்மளுக்கு இமயமலை பெரிதா இருக்கு. ஆனா பகவானுடைய ரோமக்கால்களிலிருந்து பல்வேறு பிரபஞ்சங்கள் தோன்றுகின்றன அப்படின்னா அவரை எதோட ஒப்பிடுறதுக்கு கூட நம்மளுக்கு பௌதிகமான வார்த்தைகள் கிடையாது என்பதே உண்மை. அப்ப இப்படி புவிக்கோளத்தை அவர் தம் இரு தந்தங்களால் தூக்கி இருக்க முடியும். அப்போ ரெண்டு தந்தங்கள், அப்போ பூமியே அவர் 2 தந்தங்களுக்கு இடையில தூக்குனாருன்னா அது எவ்வளவு பெரிய உருவமா இருக்கும். ஏன்னா நம்ம பூமின்னு பார்த்தா இப்போ
யாராலையும் கணக்கிட முடியாத அளவு நீள அகலம் கொண்டது. கடல்கள் அந்த பூமியில நிலப்பரப்பே நம்மளுக்கு அந்த அளவுனா, கடல் வந்து அதுல 3/4 பகுதி. அப்ப கடலோட நீள அகலத்தையும் மொத்தமா டோட்டலா வந்து நம்மளால கணக்கிடவே முடியாது. அப்படிப்பட்ட பெரிய ஒரு பூமி உருண்டையை அவர் சின்ன ஒரு பந்து போல அந்த தந்தங்களுக்கு இடையில தூக்கியிருக்காரு. இதத்தான் வந்து வராகர். பூமி கோளம் அவரது இரு தந்தங்களுக்கு இடையில் இருந்தது. தந்தங்களின் நிழல் பூமியின் மேல் விழுந்து நிலவின் வடு போல தோன்றியது. அப்போ நிலவின் வடு போல அப்படின்னா நிலாவோட நிழல் எப்படி பூமியில விழுகுது அது போல இருந்துதான். ஒரு சின்ன பந்து மாதிரி. ஹரே கிருஷ்ணா. இதோட முடிச்சுக்கலாம். உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தா நம்ம விவாதிக்கலாம். கருத்துக்கள் இருந்தாலும் நீங்க சொல்லலாம்.